வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேபி யூ ஆர் வாட்சிங். நான் உங்கள் கோமதி தேசிங். கொஞ்ச நாளாக வந்துட்டு சேனலும் இல்லை, ஆளும் இல்லை, யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தேன். எஸ், சில பல சதிகளால் என்னால் வீடியோஸ் போட முடியல. அண்ட் தென் சேனலுமே வந்துட்டு ஹேக் ஆகி, டெர்மினேட் ஆகி, டெலிட் ஆகி எல்லாமே ஆயிடுச்சு. எல்லாமே ரொம்ப நல்லபடியாக முடிந்ததால் மீண்டும் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எஸ், எடுத்த உடனே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த நமக்கு பிக் பாஸ் இந்தாங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ரோமோலாம் பார்க்கும் பொழுதே எதுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரீசெண்டாக இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் நேற்று போட்டிருந்தாங்களா, சண்டேவோடது. அதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் செத்துட்டேன். ஏன்டா இவனெல்லாம் ஏன்டா கூப்பிட்டு உள்ளே விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த எபிசோடில் யார் யார் இருந்தாங்க அண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்னென்ன மாதிரியான கிறுக்கு வேலைகள்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று வந்து பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸ் எல்லாமே உள்ளே போனாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு என்னன்னா, ஏன்டா இவனெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற வந்துச்சு. வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படி என்ன கிழிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக நீங்கள் அவர் தூக்கி உள்ளே போட்டிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? அப்புறம் அரோரா சின்க்ளையர், ஏன்டா சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தா தூக்கி உள்ளே போடுவீங்களாடா, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு பர்சன் வந்து நல்லது பண்ணுறாங்க அப்படின்னாலோ, இல்லை வந்துட்டு நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்லா டைரக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான பர்சனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம அரைகுறையா ஆடிக்கிட்டு இருந்தாலும், இல்லை வந்துட்டு பைத்தியக்காரத்தனமா பண்ணாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுப்போம் அப்படின்னு வந்து நேஷனல் டெலிவிஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் சில பல பேர் இப்போ ஓகே, திவாகர்லாம் வந்துட்டு முழு நேர பைத்தியமாக சுற்றி கொண்டிருக்கிறார். அதனால நம்ம ஒன்றும் பண்ண இயலாது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த காத்துக்கிருப்பா வாட் அவரோட பேர் என்னன்னு தெரியல. அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு கலையரசன், அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அகோரியா இருந்தார். அப்புறம் ஒரு இஷ்யூ ஆச்சு. அப்புறம் வந்து ஷக்கிலா அவங்க கிட்ட வந்து பஞ்சாயத்துக்கு போனார். அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான பர்சன்லாம் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. பீப்புள் ஆர் லைக் ஓகே, நம்ம என்ன பண்ணாலும், என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணாலுமே நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு நேஷனல் டெலிவிஷன் வந்து புகுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். இப்போ நான் உதவி செஞ்சா என் கால கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஸோ இதுக்கப்புறம் ரீல்ஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லா எஃபர்ட்ஸ் போட்டுலாம் ரீல்ஸ் பண்ணாதீங்க. ராஜா வெற்றி பிரபு ஆகட்டும், இல்லை வந்து தீபிகா ஆனந்த் அவங்க ஆகட்டும், இல்லை மற்ற ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் ரொம்ப எஃபர்ட்ஸ்லாம் போட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒன்று அரைக்குறையாக ட்ரெஸ் பண்ணி டான்ஸ் ஆடுங்க, இல்லைனா பைத்தியக்காரத்தனமாக எதாவது பண்ணுங்க, இல்லைனா ரொம்ப சண்டை போட்டு கிரிஞ்சு பண்ணி கான்ட்ரவர்சியாக எதாவது பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, இது எல்லாமே மற்றவங்கள வந்துட்டு ஆப்வியஸாக ஃபோர்ஸ் பண்ணுது. நீ இந்த மாதிரிலாம் நல்ல விஷயம் பண்ணாத, கெட்டதாக எதாவது பண்ணு, ஸோ சீக்கிரமாக உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணுது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நேஷனல் டெலிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு கிரிஞ்சுத்தனமான ஒன்று உள்ள நுழைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு உங்க பக்கத்துல நிக்க பயமா இருக்கு. நீங்க ரெடியா? அவள ரெடி. நீங்க உள்ள போனா தெரியும் நீங்க எவ்வளவு ரெடிங்கிறது. என்ன இது? டேபிள் நடுவுல போய் நில்லுங்க. இந்த டேபிள் பக்கத்துல அங்க ஒரு ரெண்டு அங்க எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எதனால ரெண்டு பேட்ச் தெரிஞ்சுக்கலாமா? உங்க பக்கத்துல எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. எதுக்கு? அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பக்கத்துல நிக்க வச்சு அங்க போய் நில்லுங்க மாம்னா, எங்க நிக்கணும், ஏன்டா வந்த உடனே எதுக்கடா ஜென்னிலியா வேலையெல்லாம் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய இன்சிடென்ட் அங்க நடந்திருந்த மாதிரி தான் நான் பார்த்திருந்தேன். எல்லாருக்குமே ஒரு சீசன் ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த சீசனுடைய எண்ட்லேயோ இல்லை இன்பிட்வீன்லேயோ ஒரு வெறுப்பு வரும். போடா இதுக்கு மேலே பார்த்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இந்த சீசனுடைய ஸ்டார்டிங்லேயே பார்க்கவே கூடாதுடா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஏன்னா உள்ள நமக்கு தெரியும் எந்த மாதிரியான பர்சன் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று ஒரு ரெண்டு பெருசு, 4 சிறுசு, ஒன்று வெந்தது, இன்னொன்று வேகாதது அப்படின்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. இந்த தடவை எல்லாமே வேகாதது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதில் வந்து யாருக்குமே நம்மளால வந்துட்டு ஓகே இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், இவங்களுக்கு நான் ஆதரவாக நிற்கிறேன், இவங்க சம்வாட் எதையோ ஒரு விஷயத்த வந்துட்டு கருத்து ரீதியாக ப்ரூவ் பண்ண வந்திருக்காங்க, இவங்க வந்து எதையோ சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க, அவங்களுடைய கோல் நல்லா இருக்குது, அவங்களுடைய வே ஆஃப் திங்கிங் நல்லா இருக்குது, அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப கன்றாவியாகவும் கேவலமாகவும் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் பிக் பாஸ் எதுக்காக பார்ப்பாங்க அப்படின்னா, ஓகே ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கணும். இப்போ குக் வித் கோமாளி ஆகட்டும், பிக் பாஸ் ஆகட்டும், இன்னும் சில பல விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இதை பார்த்தா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இப்போ இந்த திவாகர்லாம் வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்லாம் வந்து ரீல்ஸ்லேருந்தே தூக்கி யாரா தூக்கி வெளில கடாசங்களேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவர் தூக்கிட்டு போய் டெலிவிஷனில் போட்டு எந்த பக்கம் மாற்றினாலும் அந்த ஆள் மூஞ்சி தான் வரும். இப்போ அவங்களுக்கான பிஆர் டீம் வந்து ரொம்ப பரபரப்பாக வேலை செய்வாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நாங்களாம் நல்லா இருக்கிறது உங்களுக்குலாம் பிடிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ திவாகர் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் வந்து ஆப்வியஸாக ஒரு டாக்டர்.
நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு டாக்டரா ஒரு ப்ரொஃபஷனலோட பார்க்கும்பொழுது ஓகே சம்வாட் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் தூக்கிட்டு வந்து அவர் ஆக்டிங்ன்ற பேர்ல ஒன்று பண்ணுவார் பாரு, எனக்குலாம் என்னடா பண்ணிட்டு இருக்க, இது ஆக்டிங் நீ நம்புறியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்டில் ஹி இஸ் திங்கிங் லைக் ஓகே நம்ம நடிக்கிறது தான்டா பெருசு அப்படின்ற மாதிரி. நான் அந்த வீடியோ பார்க்கும்பொழுது நேற்று ரிலீஸ் ஆன இது பார்க்கும்போது எங்கள் வீட்டில் வந்துட்டு சொல்கிறாங்க லைக் அவன் வந்து அவனுடைய திறமையை காட்டுறதுக்காக ஏதோ பண்ணுறான், அவனை போய் நீங்களாம் தப்பாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அவன் தான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட்டே உள்ளே இறக்குனவொடனே எங்கள் அம்மா அதில் யாரா நீ இங்கேயும் வந்து இதையே பண்ணிட்டு இருக்க, அவங்களே திட்டுறாங்க. ஸோ சப்போர்ட் பண்ண ஒரு பர்சனே திட்டுற அளவுக்கு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் தட் கெமி ஆர்ஜே கெமி வந்து நல்லா பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க, நல்லா பேசுவாங்கன்றதை விட ரொம்ப நிறையா பேசுவாங்க. ஸோ தட் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பேச போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது இல்லாமல் நல்லா தெரிஞ்ச மூஞ்சு அப்படின்னா நம்ம அக்கா பார்வதி அக்காவை விட்டுட்டீங்க பார்த்தீங்களா? பார்வதி அக்காவை நம்ம எல்லாருக்குமே எப்படி தெரியும்? ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாக்ஸ் பப்ளிக் ஒப்பீனியன் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஆபாசமாக கேள்வி கேட்கறது, 18+ கொஷின்ஸ் கேட்கறது, இந்த மாதிரியான வேலைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுலேருந்து அடிச்சு பற்றி விட்டதுக்கப்புறம் அவங்க தனியாக வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி அதில் அவங்க அம்மாக்கிட்டே அவங்க அம்மாவே பக்கத்தில் உட்கார வச்சு இந்த ட்ரெஸ் ரிவிலிங்காக இருக்கா, இந்த ட்ரெஸ் வந்து நான் ரிவிலிங்காக இருக்கா, இதை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து என்னதான் கழுவி ஊற்றினாலும் அம்மா இது இப்படி தான் அம்மா ஃபேஷன் தான்மா அப்படின்னு பேசுகிறாள். ஸோ அவங்க வந்து பெண்ணியம் பேசுகிறாங்க அப்படின்றத தவிர, பெரியாரிசம் பேசுகிறாங்க அப்படின்றத தவிர அவங்க வேற என்ன பண்ணிட்டாங்க அப்படின்றது ஸ்டில் எனக்கு கொஸ்டின் மார்க் தான். என்ன பண்ணாங்கன்றதை விட அவங்க எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணாதவங்கள தான் நீங்கள் வந்து முன்னுரிமை நிறையா கொடுக்குறீங்க போகிற. அதே மாதிரி சின்க்ளயர் அக்கா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் 8 வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க உள்ள வந்திருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டால தான் நம்ம சின்க்ளயர் அக்கான்றதை விட பலூன் அக்கான்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு வந்து இப்போ இங்கே தெரியுது. ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து பார்த்துட்டு இருக்க பசங்களாம் இப்போ சப்ஸ்கிரிப்ஷனே இல்லாமல் நல்லா ஜாலியாக பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. மற்றபடி அங்கே உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே ஓகே இது வந்து தேராது அப்படின்னு பார்த்தா எதுவுமே அங்கே தேராது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ போக தான் பார்க்கணும் அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதில் வந்து பெரிய வருத்தம், எல்லாமே வருத்தம் தான். அவன் பிக் பாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான்ல, அவனுக்குலாம் சாணி அள்ளி மூஞ்சில் ஊற்றுற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்க போகிறது தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பிக் பாஸ் ரிவ்யூஸை வந்து வில் கண்டினியூ. அண்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜய் கோமதி தேசிங். டாடா பாய்.